மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையின் போது தொலைதூர பகுதிகளில் பணியாற்றும் அரசு மருத்துவர்களுக்கு நீட் தேர்வு மதிப்பெண்ணுடன் 30% கூடுதல் மதிப்பெண் வழங்க இந்திய மருத்துவ கவுன்சில் விதி வழிவகை செய்கிறது. அதே சமயம் தமிழக அரசின் விளக்க குறிப்பேட்டின்படி மலைப்பகுதி, கிராம பகுதி, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு நீட் தேர்வு மதிப்பெண்ணுடன் 10% கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் விளக்க குறிப்பேட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இந்திய மருத்துவ கவுன்சில் விதிப்படி கூடுதல் மதிப்பெண் கணக்கிட வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசும் மாணவர்களும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான இறுதி விசாரணை நீதிபதிகள் சசிதரன், எஸ்.எம். சுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. அப்போது மத்திய அரசின் உத்தரவாதத்தை அடுத்தே மாநில அரசின் ஒதுக்கீட்டு இடத்தில் அரசு மருத்துவர்களுக்கு சலுகை மதிப்பெண் வழங்கப்படுவதாக தமிழக சுகாதாரத்துறை சார்பில் கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த விதியை உறுதி செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர்.